தமன்னா இப்போதைக்கு பயங்கரமா ட்ரெண்டிங்ல இப்போ இல்லை எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிற தமன்னா அவங்க தான். தமன்னா விஜய் வர்மா இவங்க ரெண்டு பேரும் உள்ள காதல் நிறைய நாள் பார்த்துருப்பீங்க. எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்களோட காதல் பிரேக்கப் ஆகி சில சர்ச்சைக்குள்ள போயிட்டு இருக்குது. அதை பத்தின விஷயத்த நம்ம முழுக்க பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க பிளாக் மேன் ஜான் பேசுறேன். சில விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பூஸ்டாவே இருக்கும். ஏன்னா தமன்னா அப்படி தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் ஓவர் இந்தியாவிலே வேற லெவலில் கலக்கிறவங்க தான் தமன்னா. அவங்களோட இப்போ லாஸ்டா நம்ம தமிழ்ல அரண்மனை 4 கூட பயங்கர சூப்பரா ஹிட் ஆனிச்சு. அவங்க தான் இப்போ விஜய் வர்மா கூட அவங்க நீண்ட நாள் கலந்த 2-2.5 வருடங்களாக அவங்க திருமணம் ஆகாமலே அவங்க கூட ஒரு லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு காதல் திருமணம் செய்ய போறோம் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல அவங்களோட ஜேர்னி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களுக்குள்ள உள்ள என்ன கருத்து வேறுபாடு என்னன்றது அப்படி நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆனா அவங்க இப்போதைக்கு சொல்லிட்டாங்க. இவங்க விஜய் வர்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ஒரு நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அப்படிங்க அவங்க உங்களுக்கே தெரியும் தமன்னா பத்தி எப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தமிழ் சினிமாவிலும் சரி மற்ற எல்லா படங்களும் சரி பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கவங்க தான். அவங்களும் விஜய் வர்மாவும் தான் இப்போ பிரேக்கப் ஆயிருக்கு. அதை பத்தின விஷயம்தான். தமன்னா பத்தி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. பசங்களுக்கும் சரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமன்னா பத்தி. ஏன்னா அவங்கள எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கவங்க தான். பசங்களை எப்பவுமே சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு நடனத்தையும் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ ஜெயிலா இருக்கட்டும், லாஸ்டா அரண்மனை 4 இந்த மாதிரி நிறைய படங்களை நம்மளுக்காக நடித்து கொடுத்து நிறைய தமிழ் படங்களை வெற்றியை கொடுத்தவங்க தான் தமன்னா. அவங்க இதை இல்லாம நிறைய அவங்களோட ஹிந்தி மூவி அந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சு நிறைய வெற்றியை கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் வர்மா அவங்க விஜய் வர்மா அப்படிங்கிறவங்க நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு சீரியஸ் பண்ணாங்க. அது ஒரு ஓடிடியில் வந்துச்சு. அந்த மாதிரி படங்கள் இவங்க அதுக்கப்புறமே ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இப்போ இருக்கும். அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருக்கப்போ இப்போ அவங்க ரொம்ப நாளாகவே வெளியில் போகிறது வர்றது இந்த இது அவங்க லிவிங் டுகெதரில் தான் இருந்தாங்க. வெளிநாட்டில் போகிறது, வெளிநாட்டில் போயிட்டு நிறைய சுற்றுலாவில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இருந்தாங்க. இப்போ சுற்றுவட்டாரங்களே தமிழ் சினிமாவிலேயே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களதான் கல்யாணம் பண்ண போறாங்க, அவங்களதான் மேரேஜ் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்க காதல் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் நமக்கு ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி டம்முன்னு போட்ட மாதிரி என்னன்னாக்கா நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிறோம், நாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா, இது அவங்களோட விருப்பம், அவங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. தயவு செஞ்சு இதை பெருசா அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா போட்டு இது பண்ணிடாதீங்க. அவங்களுக்குள்ள நீட்டா இருந்தாங்க, காதல் திருமணம் பண்ணலான்னு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு ப்ராப்ளமோ அவங்க நீட்டா விலகிட்டு நாங்க விளைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்குமே விளைக்க போறாங்க. நீங்க இதுக்கெல்லாம் காரணம் வேற யாருமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்க வேற யாராவது கொண்டு தூக்கி போட்டுறாதீங்க. நான் யாரை சொல்லுவேன்னு தெரியும். தமிழ் சினிமாவில் பேரை தூக்கி போட்டு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு சில பேர் போட ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. அவர் இவங்களுக்குள்ள சில கசப்புகள் இருக்கலாம், சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு ட்ராவல் இருக்கலாம். அதனால அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்குமே இப்போ கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாகவே அவங்க ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறமே 2 வருஷமா அவங்க எல்லாமே கொஞ்சம் நெருங்கிய உறவுகளோட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கருத்து வேறுபாடுனால எதனால அவங்க பிரிஞ்சாங்கன்னு தெரியல. இப்போ அறிவிச்சிருக்காங்க நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போறாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா?